வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக நமக்கு நடந்து முடிஞ்ச யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் பிஃபார்ம் 7th செமஸ்டர் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறமா பிஎஸ்சி நர்சிங். அப்போ இன்னைக்கு 9th ஜூன் 2025 சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ரிசல்ட் என்னெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா, எம்எஸ்சி பப்ளிக் ஹெல்த், எம்எஸ்சி பப்ளிக் ஹெல்த் அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மெடிக்கல் ஜேர்னலிசம், அதே மாதிரி டாக்டர் ஆஃப் ஃபார்மடி டிகிரி கோர்ஸில் 5th இயர் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஃபார்மடி போஸ்ட் பேக்லேட்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்குது 9th ஜூன் 2025 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன். இதில் நம்ம ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா, நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அடிச்சுட்டு என்ன கோர்ஸ்னு அடித்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இதில் வியூ ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த பிடிஎஃப் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிரும். அதற்கப்புறமா அதே பிடிஎஃப்ல நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எடுத்த மார்க் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர். அதில் நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் நேமு, அப்புறம் கோடு, எந்த இயர், எந்த அகாடமிக்கு நம்ம எக்ஸாமினேஷன் எழுதணும், அப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டேட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 150 மார்க் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக இருந்தால் இல்லை கிளர்க்ஷிப் இருந்தால் அது தனித்தனியாக மார்க் அலர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 50% ஆஃப் மார்க்ஸ் தான் பாஸ் மார்க் நம்மளோட தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். இதில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிளியர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஹியர் மார்க் பேஸ் நோ கரெக்ஷன். ஸோ இதில் கரெக்ஷன் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மார்க்ஸ் என்எம் அப்படிங்கிறது நோ மினிமம். அதில் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஒரு 30 மார்க்கும், நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் தியரியில் எழுதக்கூடிய மார்க்ஸ் ஒரு 70 மார்க்கும் இருக்கும். நம்ம ரிசல்ட் காப்பி பார்த்தோம். நம்மளுடைய கோர்ஸ், நம்ம ரெகுலேஷன், அப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆன டேட்டு, அப்புறம் காலேஜ் நேம், காலேஜ் கோடு, இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கணும். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதை நம்ம ஃபர்தராக இமீடியட்டாக தெரியப்படுத்தலாம். 99.9% 100% இதில் மாற்றங்கள் இருக்காது. ஸோ நம்ம சப்ஜெக்ட்ஸ் நேம், நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு எழுதிருக்கோம், அதற்குரிய ரிசல்ட்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டை தான் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.